அஸ்லாம் வலைக்கும் கைஸ். இன்றைக்கி ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இதுக்கு ஒரு கப் ரவா எடுத்திருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். அப்புறம் ரவாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ரவாவை அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். இது ஒரு ஸ்வீட் ரெசிபி. இதுக்கு ஒரு கப் துருவன தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு கப் பொடிச்ச வெல்லம், பொடியாக கட் பண்ண கேஷ்யூ நட்ஸ், கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா. ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரை பேன் அடுப்பில் வச்சுட்டு இந்த தேங்காவை அதில் சேர்த்து நல்லா அதோட ஈரப்பதம் போனோட்டி நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளத்தையும் சேர்த்து நல்லா வெள்ளம் மெல்ட் ஆகி மிங்கிளான பின்னாடி அது கூடவே கட் பண்ணி கேஷ்யூ நட்ஸ் அண்ட் கசகசா இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய ஸ்டஃபிங் ரெடி. இது ஆற விட்டுட்டு இன்னொரு பக்கம் நம்ம ரவா பேட்டர் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இந்த ரவா பேட்டர் கொஞ்சம் கொலன்னு இருந்துச்சுன்னா கூடவே கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ரெசிபி ஒரு பாரம்பரிய ரெசிபி. எங்கள் ஊரில் மஞ்சள் இலையில் இது செய்வாங்க தீபாவளி டைமில். இன்றைக்கி மஞ்சள் இலை கிடைக்காது, ஸோ அதனால் நான் வாழை இலையில் செய்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் குவான்டிட்டி மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தட்டை வராட்டி கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தொட்டு தட்டினீங்கன்னா நல்லா தட்டை வரும். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை வச்சுட்டு வாழை இலையை அப்படியே க்ளோஸ் பண்ணி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம நார்மலாக இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இட்லி வேக வைக்கிற மாதிரி ஒரு 15 மினிட்ஸ் வேக வச்சு இறக்கணுன்னா நல்ல ஒரு ஹெல்த்தியான ரவா இலை அடை ரெசிபி ரெடி. ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி. ஸ்வீட் லவர்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். பை கைஸ்.